நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இந்த வீடியோ வந்து டிக்டாக்லேயும் வரும். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நேற்று சண்டே வந்து ஒருத்தர் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஒரு அம்மா வயசானவங்க, ஏன் அந்த மாதிரி வந்து குழந்தைக்கு பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்குது, அதனால ஒரு ஜோதிடர் வந்து சொன்னார், தாலி வந்து போட்டு இறக்கிட்டு மறுபடியும் தாலி கட்டினா அந்த மாங்கல்ய தோஷம் போயிடுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதை கன்சல்டேஷன்லாம் முடிஞ்ச பிறகு வந்தது. அப்போ நான் ஒன்று சொன்னேன், அம்மா கோச்சிக்கலாம், நான் ஒன்று கேட்கட்டா அப்படின்னு. என்னன்னு கேட்டாங்க. அம்மா, நீங்கள் பைத்தியமா, நான் பைத்தியமா, பிளானட் பைத்தியமான்னு கேட்டேன். அப்போ சாமலே இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. சரிம்மா, உங்களுக்காகவே நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு இது போடுறேன், ஒரு வீடியோ ஒன்று கண்டிப்பாக போடுறேன். எதுக்காக அப்படின்னா, இந்த விஷயத்துக்காக, நீங்கள் கேட்ட இந்த ஒரு விஷயத்துக்காகவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது போடுறேன், வீடியோ போடுறேன் அப்படின்னு. சரிங்களா? சரி, என்ன விஷயம் அப்படின்னா, அந்த அம்மாட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன். அம்மா, நம்மக்கிட்ட வெறும் இந்துஸ் மட்டும் ஜாதகம் பார்க்கறது இல்லைம்மா, நம்மக்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. அந்த ஜாதகத்தில் பிறந்த குழந்தைக்கு மலாய்க்காரங்க ஜாதகம் என்கிட்ட பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அவங்க யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல, உண்மையாகவே மலாய்க்காரங்க பார்க்குறாங்களா அப்படின்ட்டுன்னு. அந்த முதல்ல அந்த கான்வர்சேஷனை பார்த்துங்க. பேபி பிறந்ததோட செகண்ட் டே வந்து எனக்கு கொடுக்குறாங்க. இதுதான் அந்த கான்வர்சேஷன். ஓகேங்களா? என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அப்படின்றதால. நான் அதுக்கு கொடுத்த சில ரிப்ளைல பாருங்க, இந்த மாதிரி அவங்க வந்து இந்தந்த துறைகளில் வந்திருப்பாங்க அப்படின்னு. அந்த ஜாதகம் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்ல. இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்துஸுக்கு தாலி கழட்டி மாற்றிடுவீங்க, ஓகே. மற்ற மத நம்பிக்கைக்காரங்களுக்கு எதை கழட்டி மாற்றுவீங்க? ஜோதிடம் என்பது மிகப்பெரிய விஞ்ஞானம். மனிதனாக பிறந்த ஏப்ரல் மாசத்துல வெயில் அடிக்கக்கூடிய, சித்திரை மாசத்துல வெயில் அடிக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும், ஐப்பசி மாதம் தீபாவளி மாதத்துல மழை பெய்யக்கூடிய எல்லா நாடுகளில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் பொருத்தமானது. ஓகேங்களா? இதுல பரிகாரம் என்பது முட்டாள்தனமானது அப்படின்றது நீங்க இங்க தான் புரிஞ்சுக்கணும். சரி, நான் அதை அந்த அம்மா கிட்ட நேராக சொன்னேம்மா, நீங்க பைத்தியமா, நான் பைத்தியமா, பிளானட் பைத்தியமா அப்படின்னு சொன்னேன். இந்த விளக்கத்தை இப்போ நான் இந்த இந்த விஷயத்தை நான் அட்டாச் பண்ணியே கொடுக்குறேன். ஏன்னா வெறும் வந்து இந்தியர்களும் இந்துஸ் மட்டும் ஜாதகம் பார்க்கறது இல்லை என்கிட்ட. அதனால அப்பாயின்மெண்ட் எனக்கு டிசம்பர் வரைக்கும் போகாது. ஓகேங்களா? சரி, இந்த ஜாதகத்தை பார்த்துருவோமே. இதில் வந்து 2 விதமாக போடுறேன். முதல்ல பிளானட் அமைப்பையும், அதற்கு பிறகு அதனுடைய டிகிரி அமைப்பையுமே நான் போட சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இந்த அமைப்புகளில் 6ஆம் தேதி ஆகஸ்ட் 2024 12:09 AM விடிய காலையில் பிறந்திருக்காங்க. அண்டு விடிய காலையில் பிறந்திருக்காங்க. மேஷ லக்னம், சிம்ம ராசி. ஓகேங்களா? அதே கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, 5 வயசு வரைக்கும். அதுக்கு பிறகு ரிகவர் ஆயிடுவாங்கன்னு அந்த கான்வர்சேஷனே உங்களுக்கு தெரியும். அது வந்து இந்தியன் தமிழ்நாடு பண்ண மாட்டோம் அந்த மாதிரி. கியூர் ஆயிருமா, அந்த டேட் ஓகே, அது மாதிரி நம்ம வந்து அடு அத்தீடா கேட்போம். அவங்க வந்து அடுத்தா அப்படின்னு கேட்பாங்களா, அந்த கான்வர்சேஷன் நாங்கள் பாருங்க. சரி, இந்த ஜாதகத்தோட சிறப்பு என்னது? லக்னம் இயல்பாக இருக்கிறது. இதில் நீங்க கேட்கலாம், லக்னத்தை சனி பார்க்குறாரு 3ஆம் பார்வையாக என்ன? சனி 24 டிகிரி, லக்னம் 7 டிகிரி. லக்னத்துக்கு சனியின் தொடர்பு இல்லை. ஓகேங்களா? ராசியை சனி பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் ராசி சந்திரன் அமர்ந்த இடம் 3 டிகிரி, சுக்கிரன் அமர்ந்த இடம் 6 டிகிரி, சனி அதே 27 டிகிரி. கிட்டத்தட்ட போதுமான அளவு ராசி லக்னங்களுக்கான தீய அமைப்புகளின் பார்வை இல்லை. ராசியில சுபர் அமர்ந்து வளர்பிறை சந்திரன் இருக்காங்க. ஓகேங்களா? ராசியில் 2 சுபர்கள் வளர்பிறை சந்திரனோட சேர்ந்திருக்காங்க. லக்னம் இயல்பாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், 11ஆம் இடத்து லாப பலனை சனி இந்த இடத்துல செய்வார். 11ஆம் இடம் என்பது என்ன இடம்? லாப இடம். அந்த இடத்துல பாபர் இருக்கிறது ரொம்ப நல்லது. 11ல சனி ராகு இருக்கிறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு அடிக்கடி சொல்றோம். இந்த அமைப்புகள்ல இந்த இயல்பு வந்தாச்சா? இதெல்லாம் விட லக்னாதிபதி சுபத்துவம், குருவோட சேர்ந்திருக்கிறாரு. குருவோட கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரியில சேர்ந்திருக்கக்கூடிய லக்னாதிபதி. ஓகேங்களா? இது ஏன் டிகிரி அமைப்போட சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னங்க ராசி லக்னத்தை சனி பார்க்குறாரு, இது போய் யோக ஜாதகம் அப்படின்னு சொல்றீங்கன்னு. இந்த அமைப்புகள்ல கிட்டத்தட்ட சரி, அடுத்த ஒரு விஷயம், இவருக்கு வரக்கூடிய தசாபுத்தி, இந்த இந்த பாய்க்கு வந்து இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த பாய்க்கு மூத்த பொண்ணு பிறக்கும் போதே அடுத்த ஆண் குழந்தை இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்துல சில அமைப்பு இருக்குன்னு சொல்லி சில விஷயம் பேசியிருந்தோம். அந்த அமைப்புகள்ல பிறந்து இப்பொழுது அவங்களுக்கு கேது தசை 2029 வரைக்கும் கேது தசை வருது. கேது தசை இந்த இடத்துல என்னவாக செயல்படும்?
குரு பார்த்தாலும் 6ஆம் அதிபதியா வேலை செய்வாருங்க. என்னதான் அந்த 6ஆம் அதிபதி 6க்கு 12ல் மறைந்திருந்தாலும், பாவத் பாவகப்படி 6க்கு 12ல மறைஞ்சிருந்தாலும், இந்த இடத்துல கேது குருவின் பார்வையில இருக்கிற இடத்தை வளர்க்கக்கூடிய வேலையை செய்வாரு. அப்ப நான் அவங்ககிட்ட அதிலேயே சொல்றேன், 5 வயசு வரைக்கும் ஒரு மாதிரியான ஆரோக்கிய தொல்லை இருக்கும் அப்படின்னு. அதுவும் கேட்குறாங்க, வாங்க குரோனிக்தா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல இது கியூர் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா லக்னம் லக்னாதிபதி ராசி சுபத்துவம், ராசிநாதனும் இங்க ராசியில வந்து அமர்ந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பலமா இருந்திருக்கும். ஆனா இருந்திருந்தா அமாவாசை சனி பார்வைன்னு அது ஒரு மாதிரியா இருக்கும். இந்த அமைப்பே ஒருத்தருக்கு போதுமானதுங்க. சரி என்ன பண்ணுவாரு அப்படின்றப்ப நான் 2 ஆப்ஷன் சொன்னேன். ஓகே, என்ன ஆப்ஷன்? மருத்துவம், அதிகாரம், கட்டடத்துல மருத்துவம் அல்லது யூனிஃபார்ம் அப்படின்ற 2 விஷயம் சொன்னேன். அப்ப நான் ஏன்னா அவங்க ஃபேமிலி ஜாதகமே நம்ம தானே பாக்குறாங்க. நான் அப்ப சொன்னேன், ஆட்டிடியூட்லாம் அவங்க அப்பா மாதிரி இருக்கும், அப்பா இந்த மாதிரி விஷயம் இருக்காருல்ல, அதே குணம் அதே மாதிரியான அமைப்புல இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயம் பேசணும். இன்னொரு மிகப்பெரிய விஷயம், சுக்கிரன் இங்க அவயோக இடத்துல இருக்கிறாரே, அதாவது நட்பு இல்லாத வீட்டுல, ஒரு சாதாரண ஃப்ரெண்ட் வீடு இல்லாத வீட்டுல இருக்காரு. அப்ப சுக்கிர தசை என்ன பண்ணும் அப்படின்னா, சுக்கிர தசை மத்தியம பலனை தாங்க செய்யும். சுக்கிரன் நீச்சத்தை நெருங்கி போறார். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமா இருக்கணுமா, 6ஆம் 8ஆம் அதிபதி எதிரிகள் பலமா இருக்கணும்னா லக்னாதிபதி பலமா இருக்கணும். ஜாதகத்துக்கு லக்னாதிபதி போதுமான அளவு பலமா இருக்கிறாரு. ராசி சந்திரன் போதுமான அளவு சுபத்துவமாக இருக்கிறது. அப்ப இவருக்கு இந்த கேது திசை சாதாரண நோய், சின்ன சின்ன நோய், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு கிளினிக் போயிட்டு வர்ற மாதிரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்ற மாதிரி இல்லை, கிளினிக் போயிட்டு வர்ற நோய்களை கொடுக்கும். ஓகேங்களா? போயிட்டு வர்ற மாதிரியான விஷயங்களும், அதுக்கு பிறகு வரக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, இவங்க எல்லாமே, குரு உள்பட அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட குரு தசை எண்டு 2106 வரைக்கும் யோக தசைங்க. இப்ப தெரியுதுங்களா? ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு உயர்வை அடையணும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி பலமா இருக்கணும் அப்படின்றத சொல்றோம். இங்க நம்ம உலக கோடீஸ்வரங்களை தேடல, இந்த நாட்டுல இருக்கிறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையானது. ஆனா நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த குழந்தையை பெற்றதுக்காக நீங்க பெருமைப்படுவீங்க. ஒரு நேர்மையான காவல் அதிகாரியாக, ஸ்ட்ரிக்டான காவல் அதிகாரியா வருவார். சனி லக்னத்தோட தொடர்புல, லக்ன பாவகத்தோட தொடர்புல வரும்பொழுது ஒரு பிடிவாதம் இருக்கும், நேர்மையான பிடிவாதம் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல நன்மையை அனுபவிக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். முதல் 5 வருடத்துக்கு ஆரோக்கியம் சரி இருக்காது. கிட்டத்தட்ட அவருடைய இப்போ அவருக்கு நடக்கிறது கேது. சரி, 2029 வரைக்கும் இன்னும் 5 வருஷம் சொல்லியிருக்கேன். இந்த 5 வருஷத்துல இந்த பாய் அஷ்டமசனி, இந்த பாயோட அப்பா அஷ்டமசனி. ஓகேங்களா? அம்மா ரிஷபராசி. ஸோ அதனால அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதுக்கு பிற்பகுதியில் ரிஷபராசிக்கு பெரிய கெடுதல்களை ஜென்மசனியில செய்ய மாட்டார். ஜென்மசனி கெடுதல் பண்ணாதுங்க, அஷ்டமசனி கெடுதல் பண்ணும். குழந்தைகளுக்கு என்ன பண்ணும்? ஆரோக்கிய கெடுதலை பண்ணும். 6ஆம் இடத்துல புதனின் மாதிரியே தசை நடத்திக்கிட்டு இருக்கிற கேது கண்டிப்பான ஆரோக்கிய கெடுதல் வரும். அதை தான் அந்த கான்வர்சேஷன்லயும் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இப்ப உங்ககிட்ட நான் மறுபடியும் அதே மாதிரியான ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்படி வர்றவங்களுக்கு என்னத்தை மாத்த சொல்லுவீங்க? 2வது தார தோஷத்துக்கு, அந்த திருமண அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தோஷ அமைப்புக்கு எந்த அமைப்புகள்ல இந்த நபருக்கு நீங்க தோஷம் கழிப்பீங்க? நீங்க கழிச்சு பார்த்துருங்களேன், மலேசியா அரசாங்கம் விடாது. ஓகேங்களா? அப்ப ஒட்டுமொத்தமாக ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விதிகள், விதிமுறைகள் மிகப்பெரிய விஞ்ஞானம். இதுல இருக்கக்கூடிய சடங்கு, சம்பிரதாயம், பரிகாரங்கள், இது முழுக்க 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 ஒரு முட்டாள்தனமானது அப்படின்றது இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. இல்லை அப்படின்னாக்கா நீங்க மற்ற சமூகத்துக்கும் ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. சரிங்களா? குழந்தை பிறந்தோடனே அடுத்த நாள் அனுப்புறாங்க அப்படின்னா எவ்வளவு நம்பிக்கை இருந்தா நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது ப்ரொமோட்லாம் பண்ணல, தாலி கழட்டி மாத்தணும்னு சொன்னதுனால எனக்கு தாங்கவே முடியல. எங்கேயா போகுது இந்த சமுதாயம்? ஒரு தாலியில ஒரு கயிறை கட்டி நீங்க எடுத்து உண்டியில போட்டு இன்னொருத்த கயிறு கட்டினோடனே பிளானட் ஐயோ பாவம் ஏமாந்துரும் நம்புறீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையே கையில பிடிச்சிட்டு நில்லுங்க. என்கிட்ட ஜாதகம் பக்கம் வந்துடாதீங்க. சரிங்களா? நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.